இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் உள்ள 9 கிரகங்களில் பூமி தனித்துவமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இங்குதான் மனிதர்கள் வாழ்கிறோம், கடிகாரத்தின் மூலமாக நேரம் கணக்கிடுகிறோம். இது மட்டுமல்லாமல் பூமியின் சுழற்சி பகல் மற்றும் இரவை நமக்கு மாற்றி மாற்றி வழங்குகிறது. இதற்கிடையில் தற்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு தகவலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அது என்ன தெரியுமா? பூமி இனி வேகமாக சுற்றப் போகிறதாம். ஆம், இப்போதே கூட வழக்கத்தை விட பூமி வேகமாக சுழன்று வருகிறது என்றும், இதனால் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பது குறித்தும் விஞ்ஞானிகள் சில தகவல்களை தெரிவித்துள்ளார்கள். அந்த சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் நமக்கு இரவு பகல் என மாறி மாறி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் என்பது 24 மணி நேரம். அதாவது இதைத்தான் நாம் ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்கிறோம். அதேபோல் பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகும். இந்நிலையில் பூமியை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதுதான் பூமி இயல்பை விட வேகமாக சுழன்று வருகிறது என்பது. இதன் விளைவாக நாட்டில் சில மில்லி வினாடிகள் குறைகின்றன. இந்த இழப்புகள் சிறியதாக தோன்றினாலும் நாம் நேர கட்டுப்பாட்டில் இது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். முதலில் பூமி எவ்வாறு சுழல்கிறது என்பதை சொல்கிறோம். பூமி அதன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. இதனால் தான் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போலவும் நட்சத்திரங்கள் வானத்தில் நகர்வது போலவும் தோன்றுகிறது. இந்த பூமியின் சுழற்சி காரணமாகவே இரவு மற்றும் பகல் உருவாகிறது. பூமியின் சுழற்சிக்கு பல காரணிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது பூமியின் உருவாக்கம் மற்றும் ஈர்ப்பு விசைகள். பூமியின் சுழற்சி காரணமாக சூரியன் உதிப்பதும் மறைவதும் பருவங்கள் மாறுவதும் நிகழ்கின்றன. பூமியின் சுழற்சியை நாம் ஏன் உணரவில்லை என்றால், பூமியின் காற்றும் அதே வேகத்தில் சுழல்கின்றது. மேலும் ஈர்ப்பு விசையால் நாம் பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாலும் அதை நாம் உணர முடியவில்லை. பூமி வேகமாக சுழலப் போகும் நாட்கள் எப்போது வரப்போகிறது தெரியுமா? அதையும் தெரிஞ்சுக்கலாம். பூமியின் சுழற்சி வேகமாக இருக்கும் 3 குறிப்பிட்ட தேதிகளை விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். அதன்படி ஜூலை 9, 2025, ஜூலை 22, 2025, ஆகஸ்ட் 5, 2025 இந்த நாட்களில் ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை விட 1.51 மில்லி வினாடிகள் குறைவாக இருக்கலாம். மனிதர்களால் இந்த மாற்றத்தை உணர முடியாமலும் போகலாம். ஆனால் அறிவியல் அடிப்படையில் இது மிகவும் முக்கியமானது. காரணம், சந்திரன் பூமியின் பூமத்திய ரேகையிலிருந்து மிக தொலைவில் இருக்கும். அப்போது சந்திரன் துருவங்களுக்கு அருகில் வரும். அதனால் பூமியின் சுழற்சி வேகமடைந்து நமது ஒரு நாள் என்பது வழக்கத்தை விட குறைவாகும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சந்திரனின் நிலை மற்றும் ஈர்ப்பு சக்தியே முக்கிய காரணமாக உள்ளதாக கூறுகின்றனர். அத்துடன் பருவங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் தான் பூமியின் சுழலும் வேகத்தை மாற்றுகிறது என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஜூலை 9, 2025 என்பது சராசரியாக 1.3 முதல் 1.6 மில்லி வினாடிகள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. இது கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து தற்போது 6வது முறை என்று பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு முறைமை மையம் குறிப்பிடுகிறது. பூமியின் நாட்கள் இப்படி குறைய காரணம் என்ன தெரியுமா? பூமியின் சுழற்சி வேகம் மாறுபடுவதால் ஒரு நாளின் நீளம் குறைகிறது அல்லது அதிகரிக்கிறது. தற்போது பூமியின் சுழற்சி வேகம் அதிகரித்ததால் ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை விட குறைவாக இருக்கும். இது பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பிற காரணிகளால் ஏற்படுகிறது. பூமியின் குறைந்து வரும் சுழற்சியை கணக்கில் எடுத்துக்கொள்ள அணுகடிகாரங்களில் லீப் வினாடிகள் சேர்க்கப்படுகின்றன. பூமியின் இந்த வேகமான சுழற்சி நேரத்தின் பாதையில் தொடர்ந்து சுற்றி வருவதால் 2029ஆம் ஆண்டளவில் முதல் முறையாக ஒரு லீப் வினாடியை நீக்க வேண்டி இருக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். அது சரி, லீப் வினாடிகள் என்றால் என்ன? லீப் வினாடிகள் என்பது சாதாரண நிமிடமான 60 வினாடிகளுடன் ஒரு வினாடி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்க்கப்படும் ஒரு சிறு நேர திருத்தமாகும். இதன் மூலம் பூமியின் உண்மையான சுழற்சி நேரம் மற்றும் ஆட்டோமேட்டிக் கிளாக் எனப்படும் அணு கடிகாரத்தின் நேரம் ஒத்திசைக்கப்படும்.
மொத்தமாக பூமியின் சுழற்சி வேகம் இயற்கையான முறையில் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இந்த மாற்றம் விஞ்ஞானிகளுக்கு சற்று சவாலாக உள்ளது. நாம் நிலையானது என்று கருதும் நேரம் கூட இயற்கையின் பல காரணிகளால் மாறிவரும் என்பதையே இது உணர்த்துகிறது. பூமி தொடர்ந்து வேகமாக சுழன்றால் வரலாற்றில் முதல் முறையாக அணு நேரத்திலிருந்து ஒரு வினாடியை நீக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2020 முதல் பூமி சற்று வேகமாக சுழன்று வருவது விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வாஷிங்டன் டிசியில் உள்ள சர்வதேச பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு அமைப்புகள் சேவை, அதாவது இன்டர்நேஷனல் எர்த் ரொட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் சர்வீஸ், இந்த மாற்றம் சீராக இருப்பதாகவும் இதன் விளைவாக நாட்கள் சில மில்லி வினாடிகள் மட்டுமே குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இது நடந்தால் 2029ஆம் ஆண்டுக்குள் ஒருங்கிணைந்த யூனிவர்சல் டைம் எனப்படும் UTC-யில் இருந்து ஒரு லீப் வினாடியை நாம் நீக்க வேண்டியிருக்கும்.